ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். லவ் லைஃப், மேரேஜ் லைஃப், ஜாப், கேரியர், ஃபைனான்ஸ் எல்லாத்துக்குமான ஒரு ப்ரெடிக்ஷன். இந்த 7 டேஸில் உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், கைடன்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இதில் 2 பைல் நான் வைக்க போகிறேன். இந்த பைல் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அந்த 2 பைலில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 பட்டர்ஃப்ளை வச்சுருக்கேன். எந்த பட்டர்ஃப்ளை உங்களுக்கு ரெசனேட் ஆகுது சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சலுக்கு இல்லைனா மைக்கேல் ஏஞ்சல் 2 பேரோட அந்த இதுவும் சேர்த்து தான் நான் எடுக்கிறேன். வேறு யாராவது நீங்கள் வந்து குருமார்களை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லைனா வந்து இஷ்ட தெய்வம் இருக்குன்னா அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகே, இந்த 7 டேஸில் உங்களுக்கு நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன, எந்த இடத்துல கவனம் தேவை, ஓகேவா? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் கிடைக்கல உங்களுக்கு, சரியா? அதுலேருந்தே வெளியே வரணும்னு சொல்கிறார் ஏஞ்சல். வந்து இந்த வாரம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு கையில் கிடைக்கல, ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேறீங்க கேள்வி. இந்த ரீடிங் பார்க்குற செல்லங்கள், இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க, உங்களுக்கு அது நல்ல விஷயமா இல்லை, அதனால டிவைன் கொடுக்க மாட்டுறாங்க, தெரியுமா? இதில் கவனம் தேவை உங்களுக்கு. நீங்கள் எடுக்க போகிற இந்த விஷயம், நீங்கள் எந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அது உங்களுக்கு உங்களோட லைஃபுக்கு ஒத்து வராது, அதனால் அதை நான் தரமாட்டேன். உனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு ஜாபுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு ஒரு கர்ம வினையாக கூட இருக்கலாம். அதிலிருந்து நீ ஒன்று தப்பிச்சுக்கோ, நீ அதுலேருந்து இது பண்ணாத அப்படி சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கே சில விஷயங்கள் எல்லாமே தெரியும், ஏன்னா அவ்வளோ பெரிய ஞானி தான் நீங்கள் 4 பேருக்கு கைட் பண்ணுவீங்க, சரியா? அதனால இதுலேருந்து வெளில வரணும், கண்டிப்பாக வெளில வருவீங்க, சரியா? சில பேருக்கு வந்து ஒரு தேவையற்ற ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வரலாம், இல்லைன்னா ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளில வருவீங்க இந்த வரும் வாரம். ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஜாபு, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஜாப், அந்த ஜாப் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல், கஷ்டம், இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. உங்களுக்காக டிவைன் வந்து ஒரு அற்புதமான வழிகளை திறக்கிறாங்க. ஏன்னா சன் காட் வந்திருக்கிறாரு. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுற விஷயத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும், ஓகேவா? ஸோ எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம், சூப்பர். வரும் வாரம் உங்களுக்கு என்ன, அதாவது அந்த பாஸ்ட்லேருந்து நீங்கள் வெளில வரணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு சரியாகலை, நீங்கள் அதுலேருந்து வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல கதவுகள், எது ஒரு வேலையாக கூட இருக்கலாம், அந்த வேலையை விட்டுருங்க. ஆனால் ஒரு நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அமையும், அது ஒரு லாங் பாண்டிங் தரக்கூடிய, நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய சோலாக இருக்கும் உங்களுக்கு, சரியா? வரும் வாரத்தில் உங்களோட 7 சக்கராவை ஹீல் பண்ணுங்க. ஹீலிங் கண்டிப்பாக மஸ்ட், ஓகேவா? எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட அந்த ஆரா பவர் நல்ல எனர்ஜியாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பலிதமாகும், ஓகே? வேற என்ன மெசேஜ் வச்சிருக்காங்க? சில பேருக்கு உங்களோட குடும்பத்தோட நீங்கள் வெளியில் அவுட்டிங் போவீங்க. இவ்வளோ நாளாக கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல், அன்பு பாசம் இல்லாமல் உங்கள் கணவரோ இல்லைன்னா நீங்கள் பார்க்குறது ஒரு மெயிலாக இருக்கீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி, உங்களோட மனைவி வந்து உங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க, குழந்தைகள் அன்பாக நடந்துக்குவாங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து நீங்கள் ஒரு ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க, உங்களுக்கு சில ப்ரப்போசல், அதாவது நீங்கள் எப்போ உங்கள் லைஃப்னு வரும்போதே ஒரு பார்ட்னர், ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபெயிலியர் தான் வரும். அது எதனால? ஏன்? இது உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு நிறைய, அதாவது உங்களுக்கு வந்து இந்த வரும் வாரத்தில் இது மாதிரி ஒரு ப்ரப்போசல் உங்களுக்கு வந்தால் கூட அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறார் ஏஞ்சல், ஓகேவா? ஏன்னா இது நான் ரிலேஷன்ஷிப் வீடியோ, ரெண்டாவது இதுக்கும் 2த்துக்குமே சேர்த்து தான் நான் பார்க்குறேன், ஓகே?
கொஞ்சம் கவனமா இருங்க இந்த வாரம். அந்த மாதிரி இன்னொரு ஒரு லைஃப் வருதுன்னு நினைச்சிட்டு உங்களை ஹீல் பண்ணிக்காம நீங்க வந்து இந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணீங்கன்னா அதுவும் திரும்ப ஃபெயிலியர் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்கு. கவனம் தேவை, கவனம் தேவை தேவை. சில பேர் வந்து யார் யாருக்கு இதெல்லாம் பொருந்ததுன்னா, சில பேர் மேசம், சிம்மம், தனுஷ் இந்த ராசியில லக்னம், கடகம், விருச்சிகம், மீனம். இது ஒரு சிலருக்கு ஓகேவா. ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம். இந்த ஒரு பர்டிகுலர் 6 ராசிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு ஃபியூ பீப்புள் ஒன்லி கடகம், விருச்சிகம், மீனத்துல இருப்பீங்க. சரியா. நீங்க உங்களை இந்த வரும் வாரம் ஹீல் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்க அதை செஞ்சுட்டு நீங்க உங்களோட வேலைக்காக முயற்சி பண்ணுங்க. சில பேர் வேலைக்காக கூட முயற்சி பண்றீங்கன்னா இந்த வரும் வாரம் ஒரு ஜாப் ஆஃபர் உங்களுக்கு வரும். அது வந்து அதுல நீங்க வந்து சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். சுத்தி யாராவது இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஹெல்ப் கேட்கணும்னா தயங்காம கேளுங்க. அதே மாதிரி ஒரு ஹையர் செல்ஃப் கிட்ட நீங்க வந்து அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட ஒரு கைடன்ஸ் வாங்கணும், அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தயங்காம அதை செய்யுங்க. ஒரு சிலர் நீங்க பாக்குறவங்களே ஹீலர்ஸ், தெரபிஸ்ட் எல்லாம் கூட இருக்கீங்க, டாக்டர், அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கும் ஹீலிங் தேவைப்படுகிறது. இந்த வரும் வாரம் ரொம்ப பொறுமையா நிதானமா இருந்து உங்க வேலையையும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பா இருந்தா ரிலேஷன்ஷிப்பையும் நீங்க பொறுமை, உங்களோட அந்த ஒரு பேஷண்டான மனநிலை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும். பொறுமையை வளர்த்துக்கோங்க. இன்கேஸ் கோவப்படுறீங்க அப்படின்னா கோவத்தை குறைச்சிருங்க. ஓகே, அது எப்படி மேடம் கோவத்தை குறைக்கவே முடியல, சட்டு சட்டுன்னு கவுண்டர் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா கோவத்தை குறைக்கிறதுக்கெல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா. நிறைய மெடிடேஷன் மெத்தட் இருக்கு. ஒரு சிலர் நிறைய பேரோட ஆரோட கனெக்ட் ஆகிறீங்க, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் நீங்க வந்து இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம், நாலேஜ் இருந்தோம், ஏன் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் அப்படின்னா எவ்வளோ இப்போ நீங்க இப்போ ஒரு டாக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது சொல்றேன். ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை தொட்டு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஒரு டிஸ்டன்ஸ்ல உட்கார வச்சு கூட அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆரோட கனெக்ட் ஆவாங்க. இப்போ ஒரு 10 பேஷண்ட் வராங்கன்னா யாராவது ரொம்ப வீக்கான ஒரு ஆரால வந்து கனெக்ட் ஆனாங்கன்னா இவங்களோட அந்த இதுவும் வந்து பலவீனமாகும். ஓகேவா. அதனாலதான் அவங்க அடிக்கடி வந்து கைகளை வாஷ் பண்ணுவாங்க பாருங்க. ஒரு சிலருக்கு இந்த ரீடிங் பாக்குறவங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாக்குறீங்க. ஒரு சிலர் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்கு காரணம் வந்து தொடர் ஃபெயிலியர் வர்றதுக்கான காரணம் சில பேருக்கு பிளாக் மேஜிக். ஆமா, அதனாலதான் கொஞ்சம் டீப்பா பாக்குறேன் நான். பிளாக் மேஜிக்கோட அந்த அழுத்தம் இருக்கு. ஓகேவா. நீங்க சரண்டர் பண்ணணும். டிவைன் கொடுக்குற அந்த விஷயங்களை கவனிக்க மாட்டீங்க. டிவைன் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. பட் நீங்க வந்து கவனிக்காம எனக்கு இது நடக்கல, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கணும். காலம் ஃபுல்லா அப்படியே காலம் போயிடும். சரியா. கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. கவனிங்க. டிவைன் கொடுக்குற நல்ல விஷயங்களை பார்த்து அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு இப்போ நீங்க இந்த பிரச்சனையில இருக்கிறனால தான் சில மெசேஜஸ் பார்ப்பீங்க. இதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சொல்யூஷன் என்ன டிவைன் கொடுக்குறாங்களோ அந்த சொல்யூஷன் பண்ணுங்க. ஆக்ஷன் எடுங்க. இந்த வரும் நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா தான் அந்த பிளாக் மேஜிக்ல இருந்தெல்லாம் நீங்க வெளில வர முடியும். சரியா. இது ஒரு சிலருக்கு வருது. ஓகே, பைல் 1க்கு இன்னும் வந்து நிறைய மெசேஜ் இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆனா இதுவே ரொம்ப லென்த்தா தான் போச்சு. இன்னும் டீப்பா நீங்க வந்து சில பேருக்கு வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கன்சல்டேஷன் வாங்க. பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஸ்மூத்தான ஒரு ஈஸியான வேலை உங்களோட பிரச்சனைகள் சரி பண்ணி தரப்படும். அதனால கவலைப்படாதீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப டைம், இந்த ஒவ்வொரு ஃபைல் இப்போ 2 ஃபைல் வச்சிருக்கேன் நான் இந்த ரீடிங்க்கு. ஒரு ஃபைலுக்கும் இவ்வளோ விஷயங்கள் மெசேஜஸ் இருக்கு. சரியா. அதனால நம்ம அடுத்த ஃபைல் பார்க்க போயிடுவோம். யாருக்கா ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்க்ரீனில் தர நம்பர் புக் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு பர்டிகுலராக பார்த்து அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதுலேருந்து எப்படி வெளில வரணும் எல்லாமே நான் பண்ணுறேன். சரியா. உங்களுக்கு மாஸ்டர்ஸ் யாராவது அலைவா இருக்காங்க, மாஸ்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் வேற யாராவது தெரியுதுன்னா நீங்க தாராளமாக அங்கே கூட போய் பண்ணிக்கோங்க. நம்மகிட்டே தான் வந்து பண்ணணும்னு நான் சொல்ல. ஓகேவா. என்கிட்ட வந்தீங்கன்னா நான் வந்து உங்களோட அந்த பிரச்சனையில இருந்து நிரந்தரமா வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய ஃபாலோஅப்ஸ்லாம் கொடுப்பேன். ஓகேவா. டைம் உங்களுக்கு எப்போ வேணாலும் உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் நீங்க என்கிட்ட புக் பண்ணிக்கலாம். சரியா. சில மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட
அந்த புக் இது கிடைக்காது, அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டுறாங்க. அது பெரிய தலைவலி. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து விசாரிச்சுக்கிட்டு போய் பண்ணுங்க. மேடம் அந்த சேனல்ல சொன்னாங்க, நம்ம இவங்க கிட்ட போய் வந்து நம்ம பண்ணோம், அவங்க வந்து ரொம்ப இது பண்றாங்க, சரியான கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. நிறைய மாஸ்டர்ஸ் அது கரெக்டான மாஸ்டர் நீங்க தான் பிடிக்கும். சரியா, அது உங்க கையில தான் இருக்கு. சரி, பைல் 2க்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்குன்னு சொன்னோன்னே பட்டுன்னு வந்து இப்படி வந்து கொட்டுறாங்கம்மா. பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, நீங்க வந்து சில மெயில் பார்க்குறீங்க, உங்களோட அந்த நிறைய விஷயங்கள் ஃபெயிலியர் பார்க்குறீங்க. இந்த வரும் வாரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எனக்கு என்னமோ இந்த வரும் வாரம் ஏதோ கவனமா இருக்கணும்னு ஒரு மெசேஜ் வந்துதா, அதுவே ஏன் கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. சரி, நம்ம இந்த 7 நாள்ல என்ன நடக்க போகுது, சரி ஓகே, நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க மாதிரி நம்ம வந்து சொல்லிடுவோம். அது எனக்கு 2 நாளாவே அப்படிதான் தோணிட்டு இருந்தது. நான் இப்போ ப்ரிடிக்ஷன் எடுக்கும் போதும் சில யாரோ ஒருத்தர் மேபி இருக்கலாம், அந்த பர்டிகுலர் நபருக்கு இந்த விஷயத்த கன்வே பண்றாங்க பாருங்க ஏஞ்சல். எப்படி நான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது இங்க இந்த ப்ரிடிக்ஷன்ல வருது. இந்த வரும் வாரம் சில மெயில் எனர்ஜி நீங்க வந்து சில டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னால, பிளாக் மேஜிக்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும். அதனால உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களோட வேலை பார்க்குற இடத்துல மணி ரிலேட்டடான விஷயங்கள்ல குடுக்கல் வாங்கல் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏற்கனவே சில பேர் அதுல லாஸ் ஆயிருப்பீங்க. மணி லாஸ் ஆயிருக்கும், இல்லைன்னா வேலை இழந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ சம்திங் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. வரும் வாரத்துல அதோட இது வந்து வீரியம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க வரும் வாரத்துல நான் வந்து பைல் 1க்கே சொன்னேன், நீங்க வந்து பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சரி பண்ணிக்க முடியும். ட்ரீட்மெண்ட் நீங்க வந்து நல்ல மாஸ்டர்ஸ் பிடிங்க, உயிரோட அலைவா இருக்காங்கல்ல, அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிட்ட போங்க. அப்பதான் நீங்க வணங்குற அந்த தெய்வங்கள் அந்த மாஸ்டர்ஸ் மூலமா உங்களுக்கான ஒரு கைடன்ஸை கொடுப்பாங்கன்னு சொல்றேன். சரியா, நல்லா விசாரிச்சுட்டு எந்த மாஸ்டர் கிட்ட போய் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட. இல்ல டிவைன் பாத்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர தீர்வு இருக்கு. அதுவும் நான் சொல்லியிருக்கேன். சேனல்ல நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க, சாட்சியம் கொடுக்குறாங்க. நீங்களும் உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கோங்க. வரும் வாரத்துல நீங்க ஒரு சிலருக்கு என்ன தெரியுமா வருது, நீங்க வந்து ஏதாவது ஒரு நல்ல லொகேஷன், இப்ப இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வந்துருங்க. ஓகேவா, வெளியே வந்து உங்களுக்கு டோட்டலாவே அந்த இடத்துல வந்து எல்லாமே மாறி இருக்க மாதிரி ஒரு வீக்கெண்ட் மாதிரி கூட வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒரு கோவிலுக்கு போய் எப்பவும் ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து கோயிலுக்கு போறீங்க இருப்பீங்கன்னா ஒரு 1/2 hour அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த எனர்ஜி எடுங்க, உங்க மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணுங்க. சரியா, ரொம்ப சோக கீதம் பாடிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேண்டாம். கண்டிப்பா இந்த வாரத்துல உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கோ, இல்லைன்னா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. வாக்குவாதம் பண்ணாதீங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. உறவுகள்கிட்டயும் சரி, உங்களோட நெய்பர்ஸா இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். நிறைய வந்து வேலைக்காகவும், படிப்புக்காகவும், ரிலேஷன்ஷிப்காகவும் நீங்க சில மெயில் எனர்ஜி நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களை நீங்க அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ண மாட்டீங்க. இந்த வரும் வாரம் நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான இந்த பெஸ்ட் சொல்யூஷனை இது வந்து இறைவன் கொடுப்பாரு. அடுத்த கார்டே உங்களுக்கு விஷஸ் தான். ஓகேவா, நான் இந்த அப்டேஷன் இது முடிஞ்சதுமே உங்களுக்கு இந்த வரும் வாரம் நீங்க உங்களை ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்கு, இதை சரி பண்ணி நீங்க வந்து வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நீங்க என்ன கேட்குறீங்களோ, என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது கிடைக்கும். ஓகேவா, நிறைய சைன் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஏஞ்சல். ஃபெதர் பார்க்க வைப்பாங்க, ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்க. நீங்க எப்படி உங்களோட லைஃப் பார்ட்னர் இருக்கணும், ஒரு அன்பான நபர் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் வருவாங்க. சரியா, சில பேர் வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டு வரீங்க, ஃபார்வர்டாவே போங்க. இப்போதைக்கு நீங்க இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப டல்லா இருந்தா கூட உங்களோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். இந்த வரும் வாரம் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு டிவைன் லைட் மாதிரி ஏதோ ஒரு விஷயம், அந்த ஒளியை பார்த்துக்கிட்டு நீங்க வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு வந்து டிவைன் இருக்காங்க, எனக்கு இது ஒரு வழி காட்டிட்டு இருக்காங்க, நான் இந்த வழியில போனா எனக்கு கண்டிப்பா சக்சஸ்
கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேர் வந்து ஏதோ ஒரு ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல உங்களுக்கு சரியான ஒரு மரியாதை இல்லை, உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை. எது அங்க வந்து காலம் ஃபுல்லா அப்படியே இருந்தா கூட அப்படிதான் வச்சிருப்பாங்க உங்களை. நீங்க தான் உங்களை அப்டேட் பண்ணீங்க. சரியா? அங்கேருந்து மூவ் ஆன் பண்றது தான் பெட்டர். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து மூவ் ஆன் பண்ணுங்க. சரியா? ஒரு சிலருக்கு வந்து உங்க குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும் இந்த வரும் வாரம். வீட்டுல விசேஷம். ஓகேவா? அதான் சொல்றோம். சில பேர் நீங்க ஒரு சில முடிவுகள் எடுத்து அது வேலைக்காக இருக்கலாம், ஏதாவது தொழில் முன்னேற்றத்துக்காக, வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதோ ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் சக்சஸ் ஆகும். ஓகே. டிவைனோட அதாவது உங்க குரு கிட்ட சரண்டர் பண்ணிருப்பீங்க. குருமார்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு செல்லுங்களே. நீங்க அவங்க கிட்ட சரண்டர் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. உங்களோட அந்த வீடு ஏதாவது ஒரு வீட்டுல அது புது வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இல்ல வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு முடியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே சக்சஸ் ஆகும். ஃபார்வர்டா போக சொல்றாரு. ஓகேவா? நீங்க பாக்குறது இந்த மெசேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் சில ஃபீமேல் எனர்ஜிக்கு வருது. நீங்க ஏதாவது ஒரு நல்ல ஐடி செக்டர்ல ஒர்க் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் லைஃப்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு இதுல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு போஸ்டிங்ல இருப்பீங்க. சில பேர் வந்து சினி ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படும் இந்த வருமானம். வாவ்! அப்படி வந்துச்சுன்னா நீங்க உங்களோட முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணுங்க. உங்ககிட்ட இறைவன் ஒரு செல்வ நிலையில ஒரு திடீர் மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது உங்க மூலயமா சில பேரை வந்து வழிநடத்தணும். உங்ககிட்ட இருந்து அந்த ஏன்னா ஒரு நல்ல சோல் மூலமா ஒரு நல்ல ஒரு குட் பர்சன் மூலமா இந்த விஷயங்கள் கிடைச்சதுன்னா அந்த பிளெஸிங்ஸ் நிறைய பேர் அவங்கள சுத்தி இருக்கிற அந்த நபர்களுக்கும் அந்த சொசைட்டிக்கும் போய் சேரும்னால்தான் இந்த இது வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியா? பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும்போது ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது இந்த பிளெஸிங்ஸ் சொல்ற விஷயங்கள் ஏதாவது தடைப்படுது அப்படின்னா அந்த தடைகள்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பெர்மனன்ட் ரெமெடி இருக்கு. நான் வந்து நம்மளோட சேனல்ல தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த ஃபுல் மூன் டே அப்புறம் வந்து நியூ மூன் டேலலாம் அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களோட சக்தி மையங்களை நீங்க ஆக்டிவேட் பண்றதன் மூலமா உங்களோட அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும். ஸோ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயங்கள் உங்களுக்கு பலித்தமாகும். அதனால கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் வருதுன்னா அது சாதாரணமா சும்மா டக்குன்னு லக்லலாம் வராது. நீங்க குரு கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் சொல்ற விஷயம் புரியும். சரியா? ரொம்ப நாளா நிறைய ஃபெயிலியர். இந்த செல்லத்துக்கு வந்து எப்படின்னா ஃபேமிலி ஓரியன்டா நீங்க வந்து ஃபேமிலிக்காக நிறைய ஸ்டெப் எடுத்திருப்பீங்க. ஆனா ஃபேமிலியில யாரும் உங்களை வந்து அந்த அளவுக்கு கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் வந்து உங்களோட எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு உங்களை கன்சியூம் பண்ணிட்டு அப்புறம் உங்க மேலேயே குறை சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர் கொடுத்துருப்பாங்க. இன்டைரக்டா ஃபெயிலியர் கொடுப்பாங்க. அதை நினைச்சுதான் நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க. அது உங்களோட எப்படி சொல்றதுன்னா கணவர் இல்லைன்னா ஒரு சிலர் மெயில் பாக்குறீங்கன்னா உங்க மனைவியா இருக்கலாம், உங்க சில்ட்ரன்ஸா இருக்கலாம். சில விஷயங்கள் இந்த குடும்பத்துக்காக அப்புறம் ஒரு சிலர் வந்து ப்ராப்பர்ட்டிக்காக உங்களோட மூதாதையரோட அந்த சொத்துக்காக கூட நீங்க நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் அது கிடைக்குமா கிடைக்காதா, அது கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து சிங்கிள் பேரண்ட் இல்லைன்னா அதாவது கணவர் இருக்காது உங்களுக்கு, டிவோர்ஸ் அந்த மாதிரியா இருக்கலாம், விடோவா இருக்கலாம். அந்த மாதிரி தெரியுது. இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கணும், எனக்கு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு தர வேண்டிய பொருளை தராம எங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றீங்க. இந்த வரும் வாரம் நீங்க வந்து ஆக்ஷன் எடுங்க செல்லங்களே. பயம் அதிகமா இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட இன்ட்யூஷன் கொஞ்சம் நாளாவே வீக்கா இருக்கு. இன்ட்யூஷன் கவனிங்க. கொஞ்சம் நல்லா வந்து ப்ரேயரை வந்து இது பண்ணுங்க. டிவைனோட கனெக்டிவா இருங்க. ஓகே. மனதில் பட்டதெல்லாம் செய்யாதீங்க இந்த வரும் வாரம். ஒரு சிலருக்கு கைடன்ஸும் கொடுக்குறாங்க.
ஏன்னா நீங்கள் உங்களோட எனர்ஜி லோயராக இருக்கும்போது நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் எடுத்து அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் பாதிப்புகளை அதிகப்படுத்தும். அதனால் அதை கவனம் வைக்கங்க. ஓகே, சரி. இந்த பைல் 2 ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அதாவது தடைகள் இருந்தால் அதை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் இருக்குது. உங்களோட அந்த கரெக்டான டைரக்ஷன் உங்களுக்கு இங்கே டிவைன் பாத் மூலமாக கொடுக்கப்படும். யாருக்காவது அந்த மாதிரி சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஒரு கன்சல்டேஷன் வாங்க, சொல்யூஷனுக்கான அந்த தீர்வு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா?